ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று மகாபாரதத்தில் அசிரீதியனுடைய கேள்விகளுக்கு தருமன் பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். அதில் முதல் கேள்வியை நேற்று பார்த்தோம். இரண்டாவது கேள்வியை நாளை பார்ப்போம். இன்று ஒரு புதிய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய ஆத்மா உடனடியாக சாந்தம் அமைதி அடைகிறதா? அடுத்த பிறவிக்கோ அல்லது இறைவனிடமோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய்விடுகிறதா என்றால் அது சில தடைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த வீடு அடைப்பு, குறிப்பாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய இந்த 5 நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு 6 மாத அடைப்பும், ரோகிணியில் இருந்தவர்களுக்கு 4 மாத அடைப்பும், கார்த்திகை, உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு 3 மாத அடைப்பும், மிருகசீரசம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் ஆகிய 5 நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு 2 மாத அடைப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடைப்பு என்றால் என்ன? எதற்காக அடைக்கணும் அப்படின்னா, கருட புராணம் என்ன சொல்லுது? அதாவது கருட புராணத்தை பற்றி நாம் சொல்லணும்னா, இப்போ பகவத்கீதை இருக்கிறது. ஒரு மனிதன் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்பதை பகவான் அர்ஜுனிடம் சொல்லப்பட்டது இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் விஷ்ணு பரமாத்மா கருடனிடம் இறந்ததுக்கு பின்னாடி இந்த ஆத்மா என்ன செய்கிறது என்பதை பற்றி சொல்வது தான் கருட புராணம். அந்த கருட புராணத்தில் இந்த அடைப்பு என்ற இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு அடைப்பு வருகிறது. அப்போது அவர்களுடைய ஆத்மா என்ன செய்கிறது அதை மட்டும் நாம் இப்போது இன்றைய சிந்தனைக்கு பார்த்து விடுவோம். உதாரணமாக 6 மாத அடைப்பு என்றால் 6 மாதம் அந்த நம்மளுடைய ஆத்மா, அந்த இறந்தவருடைய ஆத்மா யமலோகம் போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. இங்கு இருப்பதற்கு உடலை விட்டு ஆத்மா வெளிவந்து விட்டது, உடலை நாம் எரித்து விட்டோம் அல்லது புதைத்து விட்டோம். அங்கு யமலோகத்துக்கு போய் சேருவதற்கு அங்கு அனுமதியும் இல்லை. அப்போது இந்த ஆத்மா அலைந்து கொண்டிருக்கும். அப்போது தான் இந்த வீட்டை அடைத்து விட்டு நாம் 6 மாதம் அந்த அவர் படுத்திருந்த இடத்த நம்ம அடைத்திருவோம். அந்த இருட்டில் அந்த ஆத்மா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் நம்பப்படுது. ஆனால் வீட்டை அடைப்பது சரியா, இல்லை அதில் சில பேர் தீபம் போட்டால் தினசரி தீபம் போடுவது சரியா என்றால், இந்த ஆத்மாவுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமென்றால் தீபம் போடுவது நல்லது. ஏனென்றால் அந்த வீட்டை அடைத்து விட்டு நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு எதையும் கவலைப்படாமையோ அல்லது அதிகமாக கவலைப்பட்டோ நாம் இருந்தோம் அப்படின்னா அந்த ஆத்மா நம்மளோடு பக்கத்தில் இருந்தே பார்த்து கொண்டு இருக்கும். நம்மளோட பேசணும்னு நினைக்க, ஆனால் பேச முடியாது. நாம் சாப்பிட்றத சாப்பிடணும்னு ஆசைப்படும், ஆனால் சாப்பிட முடியாது. நாம் ஏதாவது தவறாக பேசணும்னா அது ஆத்திரப்படும். நாம் ஏதாவது உருகி அழுதோம்னா நம்மளோட பரிதாபப்படும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படின்னா இந்த 6 மாதம் விளக்கு அவருடைய போட்டோவை வைத்து, அவருக்கு பிடித்தது ஏதாவது ஒன்று வைத்து, உணவுப் பொருள், சாப்பிட்ற பொருள் ஏதாவது வைத்து, அந்த மாலை நேரம் தீபம் வீட்டுக்கு லைட்டு போடும்போது அந்த படத்துக்கு முன்னாடி நாம் தீபம் போட்டு கையெடுத்தோம் என்றால் அந்த ஆத்மா நம்மளை பார்த்து சந்தோஷப்படும். அந்த 6 மாதம் முடியும் போது அந்த கடைசி நாள் வீடெல்லாம் வலித்து ஐயரை வைத்து ஒரு கோமம் வளர்த்தி அவருக்கு செய்ய வேண்டிய கடனையெல்லாம் செய்து முடித்தோம் என்றால் அந்த 6 மாதத்தோடு அந்த ஆத்மா நம்மகிட்டிருந்து விடைபெற்றோம். அந்த இருக்கும் வரை தினசரி அவரை நினைக்கும் போது அந்த ஆத்மா சந்தோஷப்படும். ஆகவே அதை விட்டு வீட்டை அடைத்து விட்டு வேலை முடிந்தது என்று சொல்லி நாம் கவலைப்படாமல் நினைக்காம நாம் சந்தோஷமாக கறியும் புளியும் கண்டது இஷ்டம் போல் வாழ்ந்தோம் என்றால், ஐயோ நம்மளை நினைக்காம இப்படி சந்தோஷமாக இருக்காங்களேன்னு அந்த ஆத்மா ஆத்திரப்பட்டது என்றால் அதுதான் பித்ரு தோஷம் என்பார்கள்.
இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் அதுதான் தோஷமாக மாறுகிறது. ஜாதகத்தில் இதைத்தான் பித்ரு தோஷம் என்பார்கள். ஆகவே வீட்டை அடைப்பதை விட வீட்டுக்கு விளக்கு, அந்த அவர் இறந்த இடத்தில் தினசரி விளக்கு போடுவது நமக்கும் நல்லது, அந்த ஆத்மாவுக்கும் நல்லது. அதுவே இன்றைய சிந்தனை.